7 சபைகளுக்கு செய்திகள் கொடுக்கப்படுகிறது. எல்லா செய்திகளை கொடுத்து முடித்த பிறகு ஒவ்வொரு சபைக்கும் கடைசியாக சொல்லப்படுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி என்ன செய்யணும்னா, காது உள்ளவன் கேட்கணும். இதை கேட்டுட்டு எப்போ ஆசீர்வாதம் வரும் என்று கேட்டால், கேட்கிற பொழுதல்ல, வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் புதிய நாமத்தை தருவேன், அவனுக்கு வெண் வஸ்திரம் தருவேன், அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன். இதெல்லாம் 2 காரியங்கள். ஒன்று எச்சரிக்கை. செய்திகள் எந்த சபைக்கு தேவன் செய்தி கொடுக்கும் பொழுது 2 காரியங்களை வரப்பு. ஒன்று கேளு, இன்னொன்று வாழு. நீ கேட்கிறவனா மாத்திரம் இருந்துடக்கூடாது, நீ வாழ்றவனா இருக்கணும். உனக்கு பரிசு எப்போ கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, உனக்கு கிரீடம் எப்போ கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாத ரிவார்டு எப்போ கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, கேட்கிற போதல்ல, நீ வாழுகிற போது. அதனால தான் எல்லாம் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ என்று சொல்லல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ.